பேசுறாங்களா? நான் நான் பேசுறேன் ப்ரோ. பேசுறேன் ப்ரோ எனக்கு இது டவுட் என்னன்னா, இப்ப இவங்களோட அரோராவோட கேம் பிளே வந்து இந்த லவ் கண்டென்ட் நோக்கி தான் இருக்கு. இப்ப திருப்பி கம்ருது இவங்க ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறம் திருப்பியும் கம்ருது நடிச்சு ஹலோ ஒரு நிமிஷம் ஏஹெச் பேசிட்டு இருக்காரு. புக்வாம் பேசிட்டு இருக்காரு ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, மியூட்ல இருங்க. ஓகே. அதான் அரோரோட கேம் பிளே வந்து கம்ருதின லவ் கண்டென்ட்டை சுத்தி இருக்குது. அது லவ் கண்டென்ட் இருந்தா மக்கள் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு நம்பி ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறம் கம்ருதினை வச்சு ஒரு லவ் கண்டென்ட் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப லாஸ்ட் இந்த டைம் சேவ் பண்றது வந்து ஆர்டர்ல வந்து அவங்களை கடைசியில வச்சு நான் டபுள் எவிக்ஷன் பண்ணியிருப்பேன், ஆனா வேண்டான்னு சொல்லி நான் இப்ப வந்து சிங்கிள் எவிக்ஷன் பண்றேன்னு சொல்லி கலையை கழுவி பண்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இப்ப அரோராக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்த மாதிரி ஆயிடும், ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கீங்கன்ற மாதிரி. இது அரோரா கேம் பிளே மாத்திச்சுன்னா ஆப்வியஸ்லி கம்ருதின் வெளியே போனா கம்ருதினோட கேம் பிளேவை மாத்துமா? அதான் என் கொஸ்டின். புரியல. அரோரா வெளியில போனா கமருதீன் கேமை மாத்துமான்றீங்களா? அரோரா வெளியே போனா மீன்ஸ் அரோராவோட ஐடியாலஜி மாறிச்சுன்னா, ஐயோ இது தப்பு போல, போயிட்டு இருக்க ரூட் டோட்டலா ராங் போல, பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்தது. அவங்களுக்கு 3 வாரமா தெரியும் அவங்க போயிட்டு இருக்கிற ரூட் ராங்குன்ட்டு. அவங்களுக்கு அதை தாண்டி எனக்கு ஒன்னும் பண்ண வராதுன்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அவங்க வெளியில போனா இல்ல, அவங்க வெளியில போனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இல்ல அவங்க கேம் பிளே மாத்திடுவாங்கன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. கேம் பிளே மாத்திட்டாங்கன்னா ஒருவேளை இதுதான் ஒர்க் ஆகும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்ப கேம் பிளே மாத்திட்டாங்கன்னா அது கமருதீன் வெளியே வர்றதுக்கான சான்ஸா மாறிடும். இப்போ வைல்ட் கார்டுக்கும் கமருதீனுக்கும் முட்டிக்குமேன்னு ஒரு தோணுது. அதான் இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல 3 வாரமா அவங்களுக்கு தெரியும் ப்ரோ அவங்க விளையாடுற கேம் பிளே வந்து சரியில்லை, தப்பான இதுல தான் போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வேற அதை தாண்டி எந்த ஸ்கோப்புமே பண்ண தெரியல, அதனால அவங்க பண்ண மாட்டேன்றாங்கன்றத சொல்றேன். அதனால இனியும் அவங்க கேம் பிளே எல்லாம் மாத்துறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்படியே இருப்பாங்க இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ. அடுத்த நாமினேஷன்ல வந்தாங்கன்னா அடுத்த பாயசம் அவங்கதான். ஓகே ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்துச்சு ப்ரோ. ஓ ப்ரோமோ 4-ஆ? ஓகே. என்ன இன்னைக்கு பிக் பாஸ் டீம் வந்து ஒரே இதா இருக்காங்க. அவங்க நம்மளோட குஷியா இருக்காங்க போல. இவ்ளோ ப்ரோமோவை போட்டு ஹாப்பியா வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள. இன்னைக்கு பாத்துருங்க, ஷோ பாத்துருங்க அப்படின்றாங்க போல. எனக்கு இந்த ப்ரோமோ இத்தனையும் போட்டு அவங்க வெளுக்கிறத பார்த்தா எனக்கு லிட்டரலி வைல்டு கார்டுக்கு உங்களுக்கு ரெடி பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி கேங்க கலைச்சு விட்டு இந்த சைட்லயும் எல்லாரையும் கலைச்சு விட்டு ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி வைல்ட் கார்டு அனுப்புறாங்களோன்ற மாதிரி இருக்கு. கார்ட்ஸ் விளையாடுறப்ப ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃபுல்லா ஷஃபிள் பண்ணுவாங்கல்ல. எக்ஸாக்ட்லி தாத்தா, கரெக்டா சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. புதுசா ஜோக்கர் ஒன்னு எடுத்து மூடி வைப்பாங்கல்ல. ஃபோர்த் ப்ரோமோ வேற லெவல்ல இருக்கு. எனக்கு வர மாட்டேங்குது. இருங்க, இங்க என்னங்க சொல்றீங்க? இன்ஸ்டால வந்துருச்சு தாத்தா. இன்ஸ்டால பார்த்தேன். இங்கேயே வந்துருச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ரசிகா வேற லெவல்ல இருக்கு. என்ன நீ போட்டு பொளந்துட்டு இருக்காங்க ப்ரோ? அதுக்கு ரீசன் நான் சொல்லட்டுமா? பாவம் நீங்க எல்லாரும் போட்டு அந்த மனுஷனை பழக்குறீங்க. பாவம்ல அவருக்கும் வலிக்கும். எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரி நடிப்பாரு அவரு. இன்னைக்குதான் ஹலோ இத்தனை நாளா அந்த ஹெல்த் கிராசர் பெருங்காயம் நமக்கு இருந்தது. இன்னைக்குதான் அந்த பெருங்காயம் உள்ள போயிருக்குது. அதுக்கு சந்தோஷப்படுங்க. செம்மாட்டியா இருக்கு ப்ரோமோ 4. பிரவீன் காட்டி, கனி காட்டி, சபரி காட்டி, ஆத்தி கூடவே சேர்ந்து வாட்டர்மெலன் தான் அடி. கானாக்கு அடுத்த செக்ஷன்ல அடி. அது தெரியுமா? அதுவும் சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் அடி. அந்த சண்டையில எவன் இன்வால்வ்டா 50 பேத்துக்கு அடி. இதே செக்மெண்ட்ல தான் அடி விழுன்னு நினைக்கிறேன். கானா வினோத்துக்கு அந்த ரீல்ஸ் மேட்டர்ல தான் அடி விழுறாரு. ஓகே. அரோராவையும் துஷாரையும் கலாச்சு விட்டுருக்காங்க போட்டிருக்கீங்க. சும்மா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடியன்ஸ். ஆமா சார், இன்னைக்கு பேக் டு ஃபார்ம் தான். நீங்க என்னங்க இன்னைக்கு நீங்க பேக் டு ஃபார்ம் தான். ஆமா ஆமா. ஆனா எனக்கு யூடியூப்ல ரொம்ப லேட் ஆகுது. இது எங்க பாக்குறீங்க சொல்லுங்க? ட்விட்டர்ல. வந்துருச்சு சார். வந்துச்சா? எனக்கு லேட் ஆகுது பாக்குறேன். மேலேயே இருக்கு தாத்தா. மேல இருக்கு. இது மூடணும். சரி வரேன், இருங்க பாத்துட்டு வரேன். ஆமா, மேல இருக்கிறத பாக்கணும்னா இதை க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கு.
ஆமா, அதனால இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். அப்பா நீ சரியான மேட்ச் போல இருக்கே. ஆமா, எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள்னு அஷ்ரப் பாய் போடும் போதே நினைச்சேன் நானு. பூர்ணி வச்சு அது வேறப்பா, செஞ்சிருப்பாங்க. அது வேற அது வரும் வாரங்களில். பூர்ணி வந்து யார் சப்போர்டரு? சபரி ஐயோ சபரி. பூர்ணி பாசமலருக்கு அவங்க ஒரு அவங்க அடிமை. இல்ல அவனுக்கு பிடிச்ச அதுவும் மாதிரி அவன் போல எப்படி இருக்கு. இல்ல எப்படி சபரியை பிடிக்கும்னு கேளுங்க. அவரு ரம்யாவை போய் அந்த தடை விட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு வரல, அதுல இருந்து எனக்கு சபரியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னைக்கு அதை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. போல பாவம் பூர்ணி. பாட்டு பாட வேண்டியதான், கைவீஸ் அம்மா கைவீசு. இன்னைக்கு நான் பாக்கல, அந்த ஏதாச்சும் இருந்தா அனுப்பி வைங்க, பாத்துறதுக்கு அப்புறம் பேசுறேன். ரைட்டு. அது மட்டும் சொல்லல சாம், அந்த தடவுனது மட்டும் நான் சொல்லல, அவர் கூல் சொன்ன விதமும் கோவத்துல சிரிச்ச விதமும் அதுவும் சொன்னேன், நீங்க அது கவனிக்கல. ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்துதாங்க அடி. என்ன நீங்க 33 ரூபா வாங்குனீங்கல்ல, ஏன் இப்படி பேசுறீங்க? வெறும் 33 ரூபா 33 ரூபா அவ்வளவு சீப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. ப்ரோ வெறும் 33 இல்ல, அது ஜாஸ்தி ஆகிருக்கு. பூர்ணி எங்களுக்கு ஏங்க அவர் என்ன சொல்றாருங்க? எங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 33 ரூபா இமாத் ப்ரோ டெய்லி குடுக்குறாரு. அப்ப இமாத் ப்ரோ எனக்கு 33 ரூபா வேண்டாம், எனக்கு வந்து ஒரு அப்படி இப்படி கணக்கு போட்டா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 500 கொடுங்க. ஹலோ, உங்களை நாங்க ஆட்டத்திலே சேர்த்துக்கல, கிளம்புங்க. அப்படிலாம் இல்ல, நாங்கெல்லாம் பூந்து வருவோம். நீங்க வேற நாங்க 33 you are not allowed. நாங்க ஆல்ரெடி ஒரு சிண்டிகேட்டா ஃபார்ம் ஆயிட்டோம். அப்போ அபி நீங்க குரூப்பிசம் பண்றீங்களா அபி? எனக்கு புரியல அபி. of course இங்க ஒரு டீ குரூப்பிஸ் இல்லங்க, சிண்டிகேட்டுங்க. நீங்க வேற என்னங்க? இல்லையா, இங்க ஒரு டீ ஒரு திரமங்கிறது 24 ரூபா. 24 ரூபா. அது அந்த நீங்க அனுப்புற அந்த 33 ரூபாவும் டாக்ஸ் அப்புறம் என்னென்னமோ புடிச்சு 17 ரூபா என்னமோ தான் வருது. ஆமா, மீதி 6 ரூபா நான் தான் போட்டு டீ சாப்பிடணும். இல்ல இமாத் ப்ரோ, டெய்லி டிஎல்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கோம், எனக்கு புரியல. ஆண்டவா, ஏதாச்சும் ஒண்ணு யாராச்சும் ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்களா, எனக்கு புரியல. எங்க டிஎல்ல போறது பிரச்சனை இல்லைங்க, ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க, மைக் வாங்கி பேசுறாங்க. அது அந்த பெட்டியை முதல்ல கொடுத்து அமிச்சுட்டு பேச சொல்லுங்க. வராத பெட்டியை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் பேரம் எல்லாம் பேசிருக்காங்க, தெரியாத உனக்கு? நம்ம வேணாம்னு சொல்லிட்டோமா? சரி, அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க இமாத் ப்ரோ. சபரி இறங்கிட்டாரா உள்ள? கண்டிப்பா சார், சொல்லுங்க சார். ஏங்க இந்த மாதிரி ப்ரோமோ வந்தா நான் எதுக்குன்னு நான் வந்து டைட்டில் வைப்பேன். இதோட ஒரு 10 டைட்டில் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நாள் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுது? வாரம் கொடுத்துக்கலாமே. நீங்க என்ன பண்ணோம் சார், இந்த எம்ஜிஆர் ஒரு படத்துல பெல்ட்டை கட்டி சாட்டை கழட்டி அடிப்பாரு தெரியுமா ஒரு பாட்டுல, அந்த போட்டோ தூக்கி போடுங்க டெம்ப்ளேட்ல. இல்ல, நான் போட்டிருக்க போட்டோ பாருங்க, உழுந்து சிரிப்பீங்க சாயங்காலத்துக்கு. தாத்தா ஒண்ணும் இல்ல தாத்தா, அந்த கையில அந்த இந்த போன் எடுத்துட்டு வந்தார்ல, மைக்ரோ, அது பேர் என்ன, லவுட் ஸ்பீக்கரு, அதை போடுங்க தாத்தா. இவ்வளவு நாள் நம்மளுக்கு காது கிழிஞ்சு, இன்னைக்கு ஹவுஸ்மேட்டுக்கு காது கிளிய போகுதுன்னு போடுங்க, அவ்வளவுதான். ஐயா என்னையா ஒரே கல்லுல பல மாங்க அடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு. கனி, ராஜு, திவாகரை விடல, சரியாத தராசு. கமெண்ட்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, விஜய் ஒரு வழியா ஷோ பாத்துட்டாரு போலன்னு. அப்படி இல்லைங்க, இது வந்து பிக் பாஸ் நேத்தி பண்ணது அதுவே வந்து நமக்கு ஒரு ப்ரொமோ தான், இந்த வாரம் வந்து இருக்கும்னு. பட் இவங்களை நம்ப முடியாதே நினச்சிட்டே இருந்தேன் நான். நேற்று அவர் கூப்பிட்டு எல்லாரையும் நில்லுங்க, சத்தியம் பண்ணுங்க, அந்த பக்கம் இருந்த 4 பேர் மட்டும் என்ன ஒழுங்கா, அவங்களும் இந்த பக்கம் தான் வந்திருக்கணும். அதை தான் வச்சு இன்னைக்கு செய்யறாரு. ஆனா தாத்தா, அந்த கனி சட்டம் மேட்ரு அது இந்த டிஎல்ல இது வரைக்கும் யாருமே போஸ்ட் போடல, ரசிகன் மட்டும் தான் போட்டிருந்தாரு. சபரி சட்டம் போடாத போதெல்லாம் நீங்க கேட்கல,
திவாகர் போட்டதுக்கு மட்டும் நீங்க எப்படி கேட்டீங்கன்னு போட்டிருக்காரு இன்னைக்கு. அதை வேற பாருங்க, யாருமே அது போடல. இப்படி கூட ஆர்கியூ பண்ணலாம். யாரு சபரியோட ஃபேன் இங்க போயிட்டாங்களா பூர்ணி? நான் அதாவது ஆர்கியூ பண்றதா நைட்ல தப்பா தாத்தா? படுக்கிறப்போ நைட்ல படுக்கிறப்போ அப்படி இல்ல. இருட்டுல அந்த லைட்டு கம்மியில ஏதோ ஒரு படுத்தாரு. பட் இவர் பப்ளிக்கா டாவுன்னு ஒரு தடவை யூனிஃபார்ம் போடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தாவுன்னு திறந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அது தப்பு தானே? தாத்தா நீங்க அப்படி சொல்லிருக்கீங்கன்னா அப்படி சொல்லல. நான் இன்னொன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். நம்ம இப்ப வீட்டுல வந்து அண்ணன் தம்பி வீட்டுல இருக்க ஜென்ட்ஸ் வந்து சட்டை இல்லாம இருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல. வெளியில யாராவது அந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரிதான் கனி வந்து இருக்காங்க. கனிக்கு சப்போர்ட் பண்ணல, நான் சபரிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றேன். ஐயோ பூர்ணி, நம்மளே வாயை கொடுத்து எதுக்கு மாட்டிக்கிறோம், பேசாம இருக்கலாமே. நீங்க அதுவும் நீங்க சொல்லிடுங்க கனிக்கு சப்போர்ட் இல்ல பண்ணலன்னு. அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. கனிக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு அடிச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க அன்புக்கு எதுக்கு இல்ல சப்போர்ட் பூர்ணி, பண்றீங்களா அப்படின்னு. நான் வந்து கம்முன்னு இருக்கேன். இல்ல இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க இமாஜ் சொல்லுங்க. அப்போ கனிய வீட்டுக்கு போக சொல்லுங்க. அப்போ வீட்டுல சொல்லுங்க, போயிருக்க தயவு சொல்லுங்க. செஞ்சு அவங்களுக்கு சொல்லுங்க. பிடிக்கலன்னா. ஆமா, அவங்கதான் சொல்றாங்கல்ல, நான் அந்த மாதிரி சட்டை இல்லாம யாராவது நடிச்சா அந்த படத்துக்கே போக மாட்டேன். நீ எதுக்குங்க உள்ள இத்தனை வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு உட்காடுறீங்க? எனக்கு வேணான்னு சொல்லுங்க. அதுதாங்க நான் நாமினேஷன் போறேன், மக்கள் என்ன ஓட்டு. ஏங்க நீங்க சொல்லுங்க. ஐயா, இதுதான் வாங்க டிஃபரன்ஸ். வந்தீங்கன்னா என்கிட்ட இந்த நிறைய இருக்கு பாயிண்ட்ஸ். கனியை தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்புங்க. சபரி வந்து கேம் ஆடட்டும். அதுக்கு வாய்ப்பு இல்ல பூர்ணி. வாங்க தயால், கமான். சுத்து போட்டாங்க, சொல்லுங்க தயால். சுத்தலாம் போடல. ஒண்ணும் இல்லங்க, சிம்பிள்ங்க. அவங்க வந்து சட்டை போட்டு யாராவது இந்த மாதிரி சட்டை போடாம நடிச்சா நான் அந்த தியேட்டருக்கே டிக்கெட் கூட வாங்க மாட்டேன்றாங்கல்ல. சோ ஒய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஃபார் கனி? வேண்டான்னு சொல்லுங்க. ஒரு நாள் வேண்டான்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்லுங்க? வேண்டாம் தராதீங்க. சரி சாம், நான் ஒரே ஒரு இது கேட்டுக்கிறேன். இப்போ வந்து கனிக்கு வந்து திவாகர் பிரச்சனைனா, அப்ப சபரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தம்பி அண்ணன் பாக்குறேன்னா, அப்ப நீங்க திவாகரை வந்து என்ன இதுல வச்சு நீங்க பாக்குறீங்க? வெளியாலா பாக்குறேங்க. ரோட்ல போற ஆளா பாக்குறேங்க. ஒரு கண்டெஸ்டன்டாவே பாக்கல கனி திவாகர். அப்படி பாக்குற, அவ்வளவுதான். இதுதான் தப்பு, புரியுதா உங்களுக்கு? இதுல அந்த ஆள் கேட்கிற ஒரு கேள்வி இததான் பாக்குறாங்க. இவர் வந்து தகுதி தராதரம்னு வாய் வழியா சொல்றாரு. அவங்க மனசளவுல அப்படி நினைக்கிறாங்க. கரெக்டா? அதேதான், இவர் வாய் வழியா சொல்றாரு, அவங்க மனசு ரீதியா பண்ணிட்டு இருக்காங்க. பதில் வராது. தயால் வேண்டாம் தயால், தயவு செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க தயால், ப்ளீஸ் தயால். முடியல, நிஜமே முடியல. தேங்க்யூ. இல்லங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வராங்கல்ல, அதுக்காக சொல்றேங்க. ஆனா பண்ணது தப்பு தான். அவர் தகுதி தராதரம்னு ஒரு ஷோல வந்து இத்தனை பேர் சமமா இருக்கிற இடத்துல வந்து பேசுறதும் தப்பு, இவங்க பாக்குற பார்வையும் தப்பு. இரண்டுமே தப்பு. எனக்கு இன்னொரு பயம் இல்ல, இன்னைக்கு வந்து விஜய் வந்து கேட்டாரு, தகுதி அந்த டிடியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஓகேங்களா? உடனே வந்து நாளைக்கு இவர் வந்து உள்ள வந்து விஜேஎஸ் எப்படி எல்லாம் கழுவி ஊத்துவாரா இல்ல நம்ம அடக்கமா இருக்கலாம் யோசிப்பாரா? எனக்கு அந்த ஒரு பயம் மீன்ஸ் அவருக்காக பயப்படுறேன். ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அவரையும் டேமேஜ் பண்ணி விட்டுறாம இருந்தா ஓகேதான். சும்மாவே வந்து கையை தூக்கி ஆடிட்டு ஒரு அசிங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் நாளைக்கே சொல்லுவாரு இந்த மாதிரி விஜேஎஸ்க்கு வந்து அவர் மேல போறாம, அதுக்காக தான் இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பாரு கிட்ட புலம்புவாத. அதாவது அவரு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க. கனி மேட்டர்ல நான் டிஃபெண்ட் பண்ணவா? நான் பேசுறேன். கனி சப்போர்ட்டர்லாம் இல்ல, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. கனி மேட்டர்ல கனி வந்து திவாகர்ட்ட போய் நீங்க சட்டா போடல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரல. அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணது, அத வந்து கனி வந்து பேசினா, அவ்வளவுதான். நீங்க சட்டா போடாம இருக்க கூடாது, ஏன் மைக்லயும் சொல்றாங்க அப்படின்ட்டு. கனிக்கு மனசுல இருந்திருக்கும் சட்டா போடாம இருக்கிறது. இப்போ சபரி விஷயத்துலயும் இருந்திருக்கலாம் மனசுல, சட்டா போடாம இருக்கிறான் அப்படின்ட்டு. கனி வந்து யார்ட்டையும் போய் இன்னப்ரோப்ரியேட்டா நீங்க சட்டை போடாம இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத டேரக்டா போய் சொல்லல. இங்க
ஃபர்ஸ்ட் திவாகர் அதுக்கு முன்னாடியும் நிறைய இடத்துல சட்டை போடாம தான் இருந்திருப்பாரு. அப்போ வந்து கனிக்கு வந்து டேரக்டா போய் சொல்லியிருக்கலாமே, நீங்க சட்டை போடாம இருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க சொல்ற பயன்படி பார்த்தா அவங்க ஃபர்ஸ்டே போய் இது பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல இந்த இடத்துல அமைதியா இருந்திருக்கலாம். நம்ம வந்து நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கனி எடுத்துட்டு வந்திருந்தா திவாகர்ட்ட நம்ம அப்படி கேட்டு இருந்திருக்கலாம். பாயிண்டே அது இல்ல பிரதர். ப்ரோ சபைக்கு நீங்க என்ன வரும்போது சொன்னீங்க? இல்ல இல்ல சபைக்கு அராப்பா டிபெண்ட் பண்ற நீங்க இன்னும் பண்ணலையே, அதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இல்ல இதுதான் சபைக்கு டிஃபரன்ஸ். வரும் இதுதான் நான் டிஃபரன்ஸ். சொல்றது இப்போ உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, சபரிய ஒரு இடத்துல பாக்குறாங்க, திவாகர் ஒரு இடத்துல ம் பாக்குறாங்க. ஆமா திவாகர்னு வந்தா உண்மை மட்டும் தானே. இதான்ட்டு நான் கேக்குறேன், திவாகருக்கும் அதே பிரச்சனை இருந்திருக்கலாம், சபரியையும் அதே பிரச்சனையா வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா கனி இங்க அந்த ப்ராப்ளம் கொண்டு வரல, இங்க கொண்டு வந்தது தலை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா. இவங்க வந்து போடுங்க சார், ஏன்னா அங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்து சட்டையை போடணும் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருந்து, ஆக்சுவலா யூனிஃபார்ம் போடணும் சட்டை அப்படின்ட்டு. ஸோ பாயிண்ட் இஸ் ரூல்ஸ் பிரகாரம் பிக் பாஸ் வந்து சட்டையை போட சொல்றாரு, இது யூனிஃபார்ம் எல்லாம் போடணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அன்கம்ஃபர்டபுள்ன்ற வேர்டை கொண்டு வந்தது யாரு? கேப்டனா இல்ல அன்கம்ஃபர்டபுள்ன்றது தனியா? கனி வந்து எங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டே டைரக்டா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்றது டைரக்டா சொல்லல. அதுக்கப்புறம் பேசுறப்பதான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துன்றது அப்புறம் பேசினாங்க. இது அவங்க இப்ப So, ஒரு பிரச்சனை அதுதான் கேள்வி. அங்க ஒரு பிரச்சனை இப்போ பாயிண்ட் அன்கம்ஃபர்டபுள்ன்ற வார்த்தை தான், ஓகேவா? ஓகே ஓகே நீங்க அந்த அன்கம்ஃபர்டபுள்ன்றது ஸ்பெசிபிக்கா திவாகர் கிட்ட மட்டும் ஏன் பாக்குறீங்க, மத்தவங்க கிட்ட ஏன் சொல்லல? அதுதான் நான் பாயிண்ட். என்ன சொல்றேன், சோ தயா, ஒரே அன்னைக்குதான் நிமிஷம். இந்த இடத்துல திவாகர் வந்து ட்ரெஸ் போடாம நிக்கல. அதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல திவாகர் சட்டை போடாம தான் இருக்காரு. அப்போம்லாம் கனி சொல்லல. அன்னைக்கு அங்க பிரச்சனை ஆச்சு அதனால சொன்னாங்க. இப்ப சபதிக்கும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த இடத்த சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து மொத்தமா சோ கனியை பொறுத்த வரைக்கும் அவங்களா ஒரு பிரச்சனையை ஒரு கொஸ்டின் வேலிட் கொஸ்டினை ரைஸ் பண்ண மாட்டாங்க, உருவாக்க மாட்டாங்க. மத்தவங்க ரைஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஏடாகுடமா ஒரு வார்த்தையை விட்டு அவங்க கருத்து இல்ல. தயா, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனி, இட் வாசன்ட் கனி who had this who raised this issue first. It was பார்வதி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பண்றா, இந்த மாதிரி சட்டைய போடுங்கன்னு ரொம்ப இன்டிமிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. she uses the word intimidating. ஓகேயா? நானே காயத்ரி, நான் வந்து அந்த இதுக்கெல்லாம் நான் போல. ஏன் அது பேச அதுவும் பேசணும், நீங்க அதுவும் பேசணும், அந்த ஆங்கிளும் பார்க்கணும். நீங்க அப்ப ஒருத்தவங்க மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க இல்ல, நீங்க வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக தனியை மட்டும் அடிக்கிறீங்கன்னா அப்ப பார்வதியும் பார்க்கணும்ல. கரெக்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியல? பேச விடுறீங்க? கரெக்ட் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பேச பாயிண்ட் வராது. நான் கேட்டது ஒரே சார்பற்ற ஆள் தான் வந்து 2 இடத்துல இருக்கிறாங்க, புரியுதுங்களா? கனி என்றவங்க தான் வந்து சபரிக்கிட்டையும் இருக்காங்க, அந்த திவாகர் இதுக்குமே அந்த இதுதான் சொல்றாங்க. கண் எதிர்க்க ஒருத்தன் சட்டை போடாம இருக்கும் போது நீங்க ஏன் அந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணலன்ட்டு அதை தான் கேட்கறாங்க. பார்வதி வந்து சபரி பக்கத்துல போய் நிக்கல, இந்த மாதிரி ட்ரெஸ் அந்த இது என்னது, இன்னைக்கு கூட ஒரு இது வந்து துண்டு கட்டின்னு இருந்தாரு, அப்புறம் பெட்ஷீட் போத்திருந்தாரு, சட்டை இல்லாம இருந்தாரு. அந்த இடத்தெல்லாம் பார்வதி இல்ல, புரியுதுங்களா? இதுதான் நான் கேட்கறது. ஒரு ஆள் மட்டும்தான் 2 பிளேஸுமே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சேஃபா இருக்குது, இன்னொரு இடத்துல உங்களுக்கு இதுவா இருக்குதுன்னா அததான் நான் கேட்கறேன். இது ஏன் பார்வதி ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கேக்குறேன், சபரி கிட்ட அன்கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லாதனால அவங்க அப்படி ஃபீல் பண்ணலன்னு இல்லன்ற. அங்க ஒரு பிரச்சனை ஆச்சு அவங்க சொன்னாங்க, இங்க அப்படி பிரச்சனை ஆவல, அவங்க பேசாம இருக்காங்க, அவ்வளவுதான் நான் பாக்குறது. அப்ப வந்து பிரச்சனை வந்தாதான் நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுதுன்னா அது எல்லா இடத்துலயுமே சொல்லணும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், அப்ப நீங்க எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கல்ல, சட்டை இல்லாம தானே இருந்தாங்க, அப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகலையா உங்களுக்கு? அன்னைக்கு வந்து யாருமே கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க வந்து பேர் பாடி வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கல, ஓகேயா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து அதுக்கு வந்து நீங்க கேப்டனை போய் கேட்கணும். ஏன்னா அவர் வெளியே பண்ணிட்டு இருந்தது, உள்ள வந்து இழுத்துன்னு வந்தது அவருதான். அதுல நான் அந்த கண்ட்ரோலுக்கே போலீங்க. நான் கேட்டது ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தா, ஏன்னா பிக் பாஸ் வந்து சொன்னாரு எல்லாரும் செக் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா, எல்லாரும் கரெக்டா இருக்காங்களான்ட்டு செக் பண்ணுங்கன்ட்டு சொன்னாரு. அதுக்காக தான் பிரவீன் வந்து இது பண்றான், கேக்குறானே ஃபர்ஸ்ட்.
கேக்குறது உங்களுக்கு இஷ்யூவே யூனிஃபார்ம் போடலன்றது தாங்க இஷ்யூ. ஓகேவா? அது இவங்க எப்படி எப்படிலாம் சொல்லி அவருக்கு வந்து மழுப்பி அவரை புரிய வச்சு அவரை டார்கெட் பண்ணி பண்றாங்கன்றதுதான் மேட்ரு. ஸோ இதுல வந்து இந்த விஷயத்துல மாட்டினது கனி. ஓகே, கனி வந்து அன்கம்ஃபர்டபுள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாம, நான் இந்த மாதிரி சட்டை போடாம யாருன்னா இந்த மாதிரி நடிச்சாங்கன்னா நான் அந்த தியேட்டருக்கே போக மாட்டேன்ற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் விட்டாங்க. சரியா? ஓகேவா? அதுதான் பிரச்சனை. இருங்க அதுதான் பிரச்சனை. இருங்க, நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா நான் இந்த டாபிக் இதோட முடிஞ்சிடும். வளர்ந்துட்டே போகுது ரொம்ப. ஓகே, அதே இது பார்வதி சொன்னது வந்து இன்டிமிடேட்டிங்கா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எந்த இடத்துலயுமே நான் வெளியில இந்த மாதிரிலாம் நான் இருப்பேன், நான் வந்து அந்த மாதிரி செல்ஃப் டப்பா அடிச்சுக்கல. அவங்க ஜஸ்ட் சொன்னாங்க எனக்கு இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்னா இது சட்டை போடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு செல்ஃப் டப்பா, நான் இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இந்த மாதிரிலாம் சட்டை போடுறவங்களாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ராவா அடிஷனல் வார்த்தைகளை போட்டு பேசுனது கனி. ஓகே, அந்த கனி தான் மத்த இடத்துல இந்த கொஸ்டின் ஏன் ரைஸ் பண்ணலன்றதுதான் கேள்வி. அதுதான் அதேதான் ப்ரோ நானும் சொல்றேன். கனி இந்த இடத்துல ரைஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை. வந்த இதுக்கு தான் அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அவங்க அதே இடத்த சபரி நீ சட்டை போடாம இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்னு சொல்லல. சோ நம்ம இவங்களுக்கு சரிங்க இந்த பிரச்சனை இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கனி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல போட்டாங்க. இந்த மாதிரி சட்டை போட்டுட்டு இருந்தா அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன், அந்த மூவிக்கு கூட போக மாட்டேன், அப்படி இல்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டாங்க. அதுதான் இங்க இந்த இடத்துல கொஸ்டின் மார்க். யார் ஸ்டார்ட் பண்ணலன்னு மேட்டர் இல்ல, கொஸ்டின் மார்க்கே அங்கதான் வருது நம்மளுக்கு. எனக்கு அது புரிஞ்சுங்க, நான் அது புரியாமல இல்ல, எனக்கு அது புரிஞ்சு. நான் என்ன கேட்கறேன், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்றது அவங்கள பொறுத்து தானே. இப்போ அவங்க அதை சொல்லலன்றதுக்காக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம் இல்லல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, சபரி கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கு, திவாகர் கிட்ட கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. அசம்ஷன்ல நம்ம பேச முடியாது அடாப்பா. நம்ம வந்து அவங்க இப்படி நினைச்சிருக்காங்க. நடந்ததுதான் பேசணும். அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன், நான் அசம்ஷன்ல எதுவுமே சொல்லலையே. நடந்தது அவங்களாம் சொன்னாங்க, நான் மூவிக்கு எல்லாம் போக மாட்டேன், டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஓகே, இது இந்த பாயிண்ட்ல டிஃபென்சிவ் பண்ண முடியாது. தயால் we'll have to also see இந்த மாதிரி சபரியோ எஃப்ஜே ஷர்ட் போடாம இருந்தாலும் it depends on how they behave with other contestants in the house இல்லையா? இவெல்லாம் போயிட்டு கேர்ள்ஸ் கிட்ட போயிட்டு கிஸ்தா ஹக் பண்ணு லூசு மாதிரி நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்றது இல்ல. வாட்டர்மெலன் வந்து ரொம்ப சட்டைன்றது பிரச்சனை கிடையாது, ஆள் தான் பிரச்சனை உங்களுக்கு, அவ்வளவுதானா? கிரிஞ்சியா இல்ல இல்ல நிறைய பேர் அங்க ஃபீல் பண்ண சட்டை பிரச்சனை கிடையாது. ஒரு பர்சன் ஷர்ட் போடாம ஒரு மாதிரி இருந்தா கொஞ்சம் அவர் யாரையும் அந்த ஷர்ட் போடாத டைம்ல யாரையும் அவரை கூப்பிட்டு கிரிஞ்சி பண்ணல. ஒருத்தர பேசுங்க. அவர் ஷர்ட் போடாத இல்லங்க, நான் இது திவாகருக்கு நான் டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுங்க. நான் இங்க வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் சொல்றது கேளுங்க, அவர் வந்து யாருமே அந்த ஷர்ட் போடாத டைம்ல யாருக்கிட்டையும் போய் கிரிஞ்ச் பண்ணல. அவர் பாட்டுக்கு கேமரா முன்னாடி போயிட்டு கிரிஞ்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்கல்ல. இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். காயத்ரி நீங்க பேசுனீங்கல்ல, ஆனா லாஸ்ட் வீக்ல ஒண்ணு நோட் பண்ணீங்களா? சுபிக்ஷா வந்து அந்த அந்த சுபிக்ஷாக்கும் அந்த கமரீனுக்கும் ஒரு ஃபைட் போச்சுல்ல, அதுவும் கூட வந்து திவாகருக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து இவருனால வந்து கேர்ள்ஸுக்கு சேஃப்டின்னு ஒரு டாபிக் வரும்போது எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து விஜய் சேதுபதி முன்னாடி எனக்கு வந்து இவருனால எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறமும் இவரு மட்டும் வந்து ஏதோ அந்த வித்தியாசமா வந்து கேர்ள்ஸ் கிட்ட பண்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது இல்ல? ஆமா, அதுமே அதுதான் சொல்றேன்ல, கான்ட்ரடிக்ஷன். Making one feel creepy is way different than இந்த மாதிரி what Kamrudin stated him to be. ஓகேயா? சரி, அது அந்த வீக் ரைஸ் பண்ணிருக்கலாமே. இவருக்குனால எங்களுக்கு சேஃப்டி பிரச்சனை எல்லாம் இல்ல, ஆனா அருவருப்பா இருக்குன்றத சொல்லிருக்கலாமே. ஏன் அன்னைக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கே அவருக்கு அடி விழுந்திருக்கோம். ஏன் பேசல? அன்னைக்கு அவர் தேவைப்பட்டாருங்க. இதுதான் நீங்க இந்த ஒரு விஷயம் நீங்க திரும்பி சுத்தி இந்த ஒரு இடத்துக்கு தான் வரீங்க. அன்னைக்கு திவாகர்ன்றவர் இருங்க இல்ல நான் சொல்றேங்க, நான் முடிச்சிடுறேன். அன்னைக்கு திவாகர்ன்றவர் இவங்களுக்கு தேவைப்பட்டாரு, இன்னைக்கு அவர் தேவைப்படல. அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க குரூப்புக்கு தேவைப்படுற அன்னைக்கு அணைச்சிக்கிறாங்க, தேவைப்படாத அன்னைக்கு இந்த மாதிரி இது ஏதாவது ஒரு இல்லாத போல சொல்லி ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுதான் கேம். அதுதான் இன்னைக்கு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்றதுக்காக விஜய் சேதுபதி சார் கேக்குறப்போ நம்ம வந்து அப்படி சொன்னா அவரோட இமேஜே அவங்க அது ஸ்பாயில் பண்ணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும்ல, செல்ஃபா தெரியும்ல. இப்போ உங்களுக்கு சேஃப்டி இல்லையான்னு கேக்குறப்போ ஆமாங்க எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு 4 பேர் இருந்துச்சாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகுன்றதே அவங்க யோசிக்கணும்ல.
சும்மா நம்ம இவங்க தேவைப்பட்டாங்க அதனால வச்சுக்கிட்டாங்க இப்ப யூஸ் பண்றாங்கன்றத நம்ம சொல்ல No, no, முடியாது. it would again be a repeat. It would be again be if they had done that, it would again be a repeat of that particular season where Pradeep had அதெல்லாம் இவங்க contested. மைண்ட்ல ஓடும்ல. நீங்க நம்ம இதுவா அப்படி சொல்லிட முடியாதுல. அவங்க தேவைப்பட்டாங்க அதனால வச்சுக்கிட்டாங்க இப்ப தள்ளி விடுறாங்கன்ட்டு. அப்போ அது ஓகே. அன்னைக்கு சொல்ல முடியாதவங்க இன்னைக்கு இல்ல அன்னைக்கு சொல்ல முடியாதுன்றவங்க இன்னைக்கு எதுக்கு ரைஸ் பண்றாங்க புரியலையே. இன்னைக்கு இன்னைக்கு அதே அவர் பிரச்சனை தானே வருது. ஒரு வாண்டடா 2 இல்ல நாள் இல்ல 3 நாள் கேப் இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க சட்டை போடாதது பிரச்சனையா இல்ல திவாகர் பிரச்சனையான்னு கேக்குறீங்க. சபரி சட்டை போடாம இருந்தது வாண்டடா நான் சட்டையை போடாம ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு இல்ல. திவாகர் என்ன பண்ணாரு, டே ஃபுல்லா வேணும்னே சட்டையை கட்டிட்டு அவர் ஒரு கண்டென்ட்டுக்காக அது யூஸ் பண்ணாரு சட்டையை போடாம இருந்தத. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷங்க. நீங்க அது ரெண்டு வந்து அவர் பேரும் பண்ற ஒண்ணா ரீல்ஸ் என்ன பாக்குறதே ரீல்ஸ் எனக்கு தெரியுமா? தப்பா அது இருக்கு. வந்து வசூல் ராஜால ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து வசூல் ராஜால கமல் சாரே வந்து ஷர்ட் போடாம நடிச்ச சீன். அதனால அவர் வந்து அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் கழட்டி பண்ணாரு. ஒண்ணும் இல்ல. கமல் பட் அது சார் பண்ணி பார்க்க வந்து கண்டவே போட்டுருப்பாருங்க. இருந்துச்சு. ஐயா அது ஐயா வந்து தயவு செஞ்சு அது வந்து ப்ளீஸ் இருக்கா? இந்த சார் கம்பேரிசன் சார் கொண்டு சார் வராதீங்க. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல யாரையும் அது வந்து கம்பேர் சார் வசூல் வசூல் ராஜால ராஜா எம்பிபிஎஸ்ல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? சார் சொல்லுங்க இமாத் ப்ரோ. சாரி நான் தான் மியூட் போட்டேன். எல்லாம் கொச்ச கொச்சன்னு ஆயிடுச்சு. இமாத் ப்ரோ மைக் அன்மியூட் பண்ணி சார் பேசுங்க. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அவர் அழகா பனியன் போட்டிருப்பாரு சார். சட்டை இல்லாம நடிக்கல சார், பனியன் போட்டிருப்பாரு அவரு. நல்லா பாருங்க சார் அந்த சீன். இன்னொரு வாட்டி அண்ணா யூடியூப்ல இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி அண்ணா அண்ணா எக்ஸாக்ட்லிண்ணா அண்ணா ப்ரோ சாரி ப்ரோ பேசுறதுக்கு. எக்ஸாக்ட்லி பலன் போட்டிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து யோசிக்கிற நிலை ப்ரோ. ஆனா சட்டை காலத்து ஏதோ பண்ணிருக்காருன்னு நம்ம வச்சுக்கலாமே. என்னன்னா அது வந்து தனியா தான் பண்றாருன்னு நான் சொல்ல நீங்க வரேன். பேசுற பாயிண்ட்டுக்கு நான் எதிரா பேசல. பட் ஆனா இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நீங்க ராங்கா ஒரு ப்ரொஜெக்ட் பண்றீங்களா, அதை மட்டும் தான் நான் மாத்தலனே தவிர மத்தபடி நீங்க பேசுற ஓகே பாயிண்ட் ஓகே அது ப்ரோ. உங்களோட பாயிண்ட் ஓகேங்களா. பட் ஆனா அவர் சட்டை போடாம ஓகே நடிச்சாருன்னு ஓகே சொல்லாதீங்க, அவர் பனியன் போட்டு நடிச்சாரு. ஓகே ப்ரோ. அது இல்ல கன்ஃபார்ம் தான். அது ஒத்துக்கிறேன். கன்ஃபார்ம் தான். கரெக்ட். பனியனை வந்து உள்ள தூக்கிட்டு இல்ல போயிட்டாங்க ஆனா ராஜு பாய். இல்ல ஷாம் ப்ரோ, நான் ஒரே ஒரு சாம் பாயிண்ட் சொல்லிக்கவா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சட்டை போடாத பிரச்சனையை விஜய் இன்னையோ எபிசோடோட முடிச்சு விட்டாரு. இன்னமும் அந்த அந்த இதை வச்சு ஆத்திக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வந்து நேத்து சபரி எல்லாம் டவல் கட்டிக்கிட்டு நேத்து அவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க. அதுக்கு தாங்க பேசிட்டு இருக்காங்க. சபரி பண்ணது தப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா எது சபரி பண்ணது தப்பு இல்லையா? டவலோட சுத்துறது சூப்பர். ஆமா அதுதான் எங்க இவ்வளவு சபரி நேரம் பண்ண ஓடிட்டு தப்பா இருந்தது. இங்க வந்து இல்ல நீங்க தப்பா போறீங்க. இங்க வந்து அப்படி டைவர்ட் ஆகுது. இங்க வந்து கனி பண்ணதான் நம்ம கொஸ்டின் மார்க்கா வைக்கிறோம். கனி வந்து திவாகர கேட்டாங்க, சபரி கேட்கல. அது மட்டும் போங்க. நீங்க சபரி போடுறது இல்ல திவாகர் அந்த அந்த யாருமே அந்த டேர்ம் செட்ஸ்க்கு வரவே இல்ல. கனியை பத்தி பேசினா கனியை பத்தி மட்டும் பேசுங்க. சார் இப்ப மட்டுமா அவங்க பண்றாங்க. லாஸ்ட் வீக்ல தான் வந்து ஆதரி இருக்கும்போது 66 ரூபா விடுங்க 66 ரூபா தரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி 33 + 33. சிஸ்டர் பூனி சிஸ்டர் அவங்க வந்து லாஸ்ட் வீக் இப்படித்தான் பண்ணாங்களே. அந்த ஆதி இருக்கும்போது அந்த இவங்க வந்து பார்வதி வந்து மைக் போட்டப்ப உடனே வந்து தோப்பனை போட வச்சவங்க எஃப்ஜே வந்து உள்ளுக்குள்ள வந்து மைக் போடாம வந்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப அவங்க எதுவுமே கேட்கலையே. அவங்க வந்து ஃபேவரட்டிசம் வந்து 3 பேருக்கு பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த இஷ்யூ அவங்க என்னென்ன விஷயம்னா இதுல இது என்ன பிரச்சனை தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா வடியா இல்ல நான் சொல்ல வந்தது இதுல எக்ஸ்ட்ரா வடி யூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா அந்த மாதிரி ஷர்ட் போட்டு நடிச்சா நல்லா தியேட்டருக்கு கூட போக மாட்டேன். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வடிச்சு தானே, அது தேவையில்லாத வடிச்சு தானே. அதுதான் அவர் சாம்போர் பேசிட்டு இருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரா வடிச்சு தான் ராஜி ப்ரோ, அவங்க ஷர்ட் நீ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அவங்க ஷர்ட் போட்டு நடிச்சா படத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, இந்த ஆள்லாம் படம் நடிச்சா நான் அந்த படத்துக்கே போக மாட்டேன், இந்த ஆளை போய் பார்க்கணும்னு எனக்கு அவசியமா அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஓகேவா? அண்ட் தென் இல்ல இந்த ஆளுன்னு சொல்லல, சட்டை போடாம அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கிரிப்பியா யாரு நடிச்சாலும் நான் அந்த கிளிப் 2-3 டைம்ஸ் பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன். இவரை மீன் பண்ணி தான் சொன்னாங்க, இவர் நடிச்சா போய் பார்க்கணும்னு எனக்கு என்ன அவசியமா சொன்னாங்க. ப்ரோ இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஹிம். அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னதே வந்து இந்த மாதிரி ஏதோ சட்டை போடாம நடிச்சா நான் படத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெனரலைஸா தான் சொன்னாங்க. இந்த ஆளுலாம் சொல்லல. இல்ல ப்ரோ, அது ரசிகன் ப்ரோ. நான் 2-3 டைம்ஸ் பார்த்தேன், சீரியஸா பார்த்தேன். அவங்க வாட்டர் மெலானை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டாங்க ப்ரோ. இப்பவும் சொல்றேன், ப்ரூஃப் இருக்கு. அவங்க காமனா தான் பேசினாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்கா அவங்க பேசவே கிடையாது. நீங்க வந்து நல்லா பாருங்க. அந்த கிளிப்ஸ் கூட ரசிகா வேணா எடுத்து போட்டு ரசிகா இவரை பார்க்க. ஓகே நான் எடுக்கிறேன். அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு வந்து அந்த விக்ரம் மேட்டர்லாம் ட்ரிகர் ஆயிருக்கும். நம்ம ஸ்பேஸ்லயும் பேசியிருந்தோம், விக்ரம்ல ஒரு நடிச்சது அதெல்லாம் வந்து அப்ப நான் பண்ண மாட்டேன்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் ஆகி பண்ணிருக்கலாம். எனக்கு ஒண்ணு, நீங்க கனியை மட்டும் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்கன்ற அடிக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. டபுள் ஸ்டாண்டர்டா இருக்க நிறைய பேர் இருக்காங்க.
இப்ப பாரு கனியா ஓகே தான் டபுள் ஓகே ஸ்டாண்டர்டா ஓகே இருக்காங்க நான் வேணா லிசனர்ல அப்படின்றது போட்டுமா? எனக்கு ஆர்டர். ஒரு நிமிஷம், நான் லிசனர்ல அரஃபா ஸ்பேஸ். அரஃபா எப்ப பாரு கனியை மட்டும் சொல்றாங்களா, கனி மட்டும்தான் அங்க நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்றாங்க. சோ நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்றவங்கள தான் பார்வதி ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஹைலைட் பண்ண முடியும். டபுள் ஸ்டாண்டர்டா பார்வதி பண்ணலையா? எத்தனையோ இடத்துல பார்வதி டபுள் ஸ்டாண்டர்டா பண்றாங்க. அவங்க பார்வதி திவாகருக்குன்னு அதுக்காக வரும்போது திட்டு வாங்கலையா? பார்வதி அதுக்காக கிரிட்டிசைஸ் ஆகலையா? கிரிட்டிசைஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலயும். இது திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு நியாயத்தை வைப்பாங்க, அதே நியாயத்தை அடுத்தவங்களுக்கு அப்ளிகே இருக்கும்ல, அப்ப எந்த இடத்துல திட்டு வாங்குறாங்க? இவங்களா வாய் கொடுத்து திட்டு வாங்கிக்கிறது வேற, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க யாருமே அவங்கள போட்டு அடிக்கிறது இல்லையே. நீங்க யாரும் அப்படி அடிச்சீங்கன்னா பிரச்சனை ப்ரோ இல்லைங்க. பார்வதியும் போட்டு அடிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கும், கனியும் அபி நான் எப்பவுமே இல்லைன்னே சொல்லல அபி, கரெக்ட் தான் நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா குரூப் இது கேம் வந்து சேஞ்ச் பண்றது வந்து இவங்களை விட அவங்க பண்றதுதான் அபி அதிகமா இருக்கு. எந்த ஒரு இல்ல எனக்கு டாஸ்க்கும் அவங்க ஒழுங்கா எப்படி பண்ண சேஞ்ச் விடாம பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு புரியல. நீங்க எந்த அடிக்கடி எந்த அதே டாஸ்க்கு இல்ல எனக்கு எந்த புரியல, நிஜமா டாஸ்கையுமே எந்த இது தாத்தா இல்ல கை இல்ல தூக்கி இருக்காங்க, தாத்தா தென்றல் சொல்லுங்க தாத்தா. வந்ததே ஒன்னோட 2 டாஸ்க் தான். அதுல வந்து ஒரு டாஸ்க்ல தான் திவாகர் வந்து போய் சொதப்பிட்டு வந்தாரு. மத்த 2 டாஸ்கையும் சொதப்பல. நீங்க அது டாஸ்க் ஸ்பாயில் பண்றாங்கன்ற மேட்டரை இந்த இந்த இயர்லியரா நீங்க கொண்டு வர்றது அது சரி தப்பான டாஸ்க் பாயிண்ட். ஸ்பாயில் பண்றாங்கன்னா தாத்தா அது சொல்லுங்க. தோக்குறது வந்து ஸ்பாயில் பண்றதுன்னு அர்த்தமா? எனக்கு புரியலையே. ஐயோ நீங்க தோக்குறது இல்ல அபி, அங்க உள்ள உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு குரூப் ஒரு இது டீம் பிரிக்கிறாங்க, எது எடுத்தாலுமே பிரச்சனை பண்ணிட்டே தானே அபி அது 2 பேருமே வேற, இருக்காங்க. அது வேற. இந்த மாதிரி நாமினேஷன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு கேப்டனா வரணும், யாருக்கு என்எஃப்பி போகணும் டிசைட் பண்றதுன்றது அல்டிமேட்டா யாரு எவிக்ஷன் ஆகணும் ஆகக்கூடாதுன்ற டிசிஷனையே அவங்க வந்து சைலண்டா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அதோட இது வேற ஒண்ணு கம்பேர் பண்றீங்க, அது தப்பு. சரி தாத்தா அட்வைஸ் பண்ணிக்கலாம், யாரு பேசுங்க தாத்தா. சைலண்டா இருக்காங்க? திவாகர் சொல்லிட்டு இருக்காரு, பார்வதி பின்னாடி சொல்றாங்க, முன்னாடி சொல்லல. பட் அது ஃபுல்லாவே போகுது. சரி, 5வது ப்ரோமோ ஒரு ஃபுல் எபிசோடே வெளில வந்துருச்சு, பாத்தீங்களா? 5வது ப்ரோமோ வர வந்துச்சா? கலைன்ற 5வது ப்ரோமோ வெளில வந்துருச்சாம். மகிழ்ச்சி. கலை எவிக்ட் ஆயிட்டாரு தாத்தா, மார்னிங்கே தெரியும். திட்டிட்டு தாங்க எவிட் பண்ணிருக்காங்க, சும்மா எவிட் பண்ணலையா? அப்படியா? பேட் வேர்ட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்றீங்க? பீப் வேர்ட்ஸ், சாரி பேட் வேர்ட்ஸ், பீப் வேர்ட்ஸ். ஓகே, ஆமா ஆமா, அந்த இது சாணி ஏதோ சொன்னாரு, செருப்பு எடுத்து அடிக்கணும்ன்றது. ஆமா, செருப்பு எடுத்து சாணியில முக்கிய அடிக்கணும்னு சொன்னார் தாத்தா. சாணின்ற மீன்ஸ் நம்ம கெட்ட வார்த்தையில. யாரு சொன்னாரு? கலை. யார சொன்னாரு? யார சொன்னாரு? அந்த கிச்சன்ல நின்னு சொன்னாரு தாத்தா. அதுவும் சமைச்சுக்கிட்டேன். அது வினோத்தா இல்ல வினோத்தை தான் தாத்தா சொன்னாரு. என்ன சொன்னது வந்து இவர்கிட்ட திவாகர் கிட்ட சொன்னாரு, அது சொன்னது வந்து வினோத்தை. ரொம்ப ஸ்லைம் இங்க இருக்கிறதாங்க சொல்றது அவர்தான். சாம் இன்னைக்கு எதுக்கு போனீங்களா? ஷோ போனீங்களா சாம்? எதுக்குங்க? இன்னைக்கு சாட்டர்டே ஷோ இல்லையா? அந்த கலை கிட்ட ஒரு இது இருக்கு இல்லையா, என்எஃப்பி இருக்குல்ல, அது யாருக்கு கொடுத்தாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? கேன்சல் பண்ணதாக தான் தகவல். சூப்பருங்க, வெரி குட். எங்க ரம்யாவுக்கு போயிடுமோன்னு பயந்தேன். அப்பதான் ரம்யா நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் எப்படியே மண்டே போயிடுறா. பேசி வச்சிட்டாங்க. கேட்டது யாரு? பூர்ணியா? சுபா, இது தென்றல் தாத்தா. இல்ல, அது எதுக்கு கனிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குமா 6வது வாரத்துக்கு? சூப்பர் தாத்தா, கேர்வியர் ஃபார்வர்ட் ஆகுதா? விவேக் தேங்க்யூ. இந்த கனியோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பத்தி தான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கல, அவங்க நாமினேஷன்ல தான் இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 3rd வீக் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா 4th வீக் தான் சுபி வந்து அவங்களுக்கு நான் டாஸ்க் அப்புறம் காயின் கொடுக்குறேன்னு கொடுக்காம பண்ணதுனால தான் அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. இந்த வாரம் அவங்க கதை சொல்லி ஆக்சுவலா அந்த ஆக்டிவிட்டி கடந்து வந்த பாதையில
பெஸ்டா தேர்ந்தெடுத்தானே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ் போய் ஓட் எடுத்து கனி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கல இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் அவங்க கிச்சன்ல இருந்தாலும் யாருமே அவரை நாமினேட் பண்ணல. 3rd வீக் ஒரே ஒரு ஓட் வந்துச்சு. 4th வீக் வந்து சுபியால அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக வினோத் அதை மாத்தி விட்டுட்டாரு. 5th வீக் வந்து டாஸ்க்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வீக்ஸ்ல அவங்க எந்த பாலிடிக்ஸும் பண்ணாம இந்த அன்பு கேங் ஓட் போடாமலேயே கனிக்கு டாஸ்க்ல தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் சும்மா ஈஸி டார்கெட் பண்றது ஈஸி. அப்படி பார்த்தா வியானா தான் உட்காந்துட்டே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரம் சுபிக்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அதை யாருமே ஹைலைட் பண்ணல. வியனாவுக்கு வந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஃபீட்லயும் பார்க்கல, அந்த பிஆர் எல்லாமே மறைச்சிட்டாங்க. பட் கனிக்கு வந்தது மட்டும் பார்வதியால ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருந்துச்சு ஃபுல் வீக். இந்த வீக்கும் அக்கா எப்படி 5th வீக்குக்கு வாங்கிட்டீங்க, எப்படி இது பண்றீங்கன்னு கனியோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது. அதான் வியானாவுக்கோ வேற யாருக்கோ வந்தா லைக் விக்ரமும் தான் ஓட் போட்டார். அப்படின்னா விக்ரமும் அன்பு கேங்கா? லைக் கனியோட ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் போட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்டுங்க. 3 வாரம் நாமினேஷன்ல வரல, ஒரு ஓட்டுல வந்தாங்க ஒரு தரம். அதுக்கப்புறம் நாமினேஷன் பாஸ் வந்து இவர் கொடுத்தாரு இல்லையா, அவர் பேர் என்ன, பிரவீன் ராஜ் கொடுத்தாரு. இவங்களோட கணக்கு என்ன, போன தரம் கொடுத்திருந்தா இந்த தரம் கிடையாதுன்னு. ஸோ அப்போ ஓட்டிங்ல தானே வந்தாங்க. டாஸ்க் பேசினது வியனாக்கும் இவங்களுக்கும் ஈக்குவலா வந்துச்சு முதல் ஓட்டிங்ல. அப்ப 2வது வந்து அது எப்படி இவங்க எல்லாரையும் விட்டா திருப்பியும் ரீ ஓட்டு பண்ண சொல்லி மிச்சவங்களுக்கு ஓட்டு போட்ட, அதாவது நல்லா பேசினாங்கன்ட்டு மிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சேர்ந்து இங்க போட்டாங்களே. 8 வந்துச்சு. அது வந்து தப்பு இல்லையா? அவங்க லா பிரகாரமே முதல் வாரம் வந்திருக்கு, அதனால இந்த வாரம் நான் வந்து வியனாக்கு விட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். கரெக்ட் தாத்தா. நேத்து நீங்க சொன்னீங்க தாத்தா, இதுல ஒண்ணு மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். விவேக், ஒரு நிமிஷம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். 3rd வீக் வந்து அவங்க கேப்டன், சோ அதனால அவங்க வந்து நாமினேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீக் அவங்களுக்கு எந்த ஏதோ ஒண்ணு அதெல்லாம் வரல. பிரவீன்ராஜ் கொடுத்ததுதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அது போன வாரம். ஸோ இந்த வாரம் திருப்பி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க லா பிரகாரம் அவங்க ரூல் பிரகாரம் போன தரம் தானே வாயினேன் அப்படின்னு வாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி இருந்தா இந்த தரம் வந்து சரி வேண்டாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா கரெக்ட் தாத்தா. நீங்க நேத்து சொன்னீங்க ஒரு டாஸ்க் வச்சு அவங்க 2 பேர்ல யார் லக்ல வராங்களோ வந்து அப்படிதான் டிசைட் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா கரெக்ட் ரைட். சரி, 3rd வீக் கேப்டன் ஆனாங்கல்ல, கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்ட் சிம்பிளுங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல. திவாகரை வந்து யாராவது அடிங்க, யார் அடிச்சது அவருக்கு உரைக்குதோ அவங்களுக்கு அந்த பாஸ்ன்னு சொன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஒண்ணு இல்ல தாத்தா, 3rd வீக் வந்து கேப்டன் சொன்னாங்க இல்லையா, கேப்டனுக்கு ஒரு ஓட்டிங் எடுத்தாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல. அதுல என்னென்ன ரீசன் சொல்லி ஓட்டிங் எடுத்தாங்கன்றது யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்க குக்கிங் டீம்ல இருந்தாங்க, அந்த மாஸ் டாஸ்க் நல்லா பண்ணாங்க, அவங்க தான் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க. பிரவீன் ராஜுக்கு அடுத்த வீக்குக்கு அதுக்கு தானே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, குக்கிங்ல இருந்தாருங்க. மெஜாரிட்டி அதான் அந்த சாப்பாட்டுக்கு தான் அவங்களுக்கு வந்துச்சு ஆக்சுவலா. யார் வேணாலும் குக்கிங் டீம் போயிட்டு சாப்பாடு நல்லா சமைச்சு. ஆமா, பிரவீன் ராஜுக்கு அப்படிதானே வந்துச்சு. அப்ப நீங்க பிரவீன் ராஜுக்கும் கேள்வி கேளுங்க, ஏன்னா அவரு தான் குக்கிங் டீம்ல இருந்தனால தான் அவரு டீம்ல இருந்து சமைச்சதுனால சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த வாரம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் தானே கேட்டாங்க, யாருமே சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாங்களா கேட்கலையே. சுவாரஸ்யம் தாங்க. அந்த டாஸ்க் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், டாஸ்க் ஹவுஸ் ஹோல்டுல அவங்க இல்ல பி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் பண்ணணும். அவர் சொல்றதே அதுதான் சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க பேசணும் பேசுங்க. ஐயோ இல்லங்க, உப்பு போட்டது நல்ல சுவாரஸ்யமா இருந்தது இல்லங்க, அதுக்குதான் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கும் ஒரு 100 போட்டுக்கிறாங்க. இது என்ன, இதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க சாம். நான் இல்ல எனக்கு புரியல, இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொல்றீங்க நீங்க? ஏங்க உப்பு போட்டது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சா? அதுக்குதான் போட்டாங்க. இப்ப விக்கி கூட தான் 100 போட்டாரு, அப்புறம் அவரை கேளுங்க, அவர் எதுக்கு 100 போட்டாருன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க எதுக்கு என்ன பாயிண்ட் அவுட் பண்றீங்கன்னு எனக்கு புரியலையே சாம். இல்ல தென்றால் அது சுவாரஸ்யமா இல்ல தென்றால். அது எப்படி சுவாரஸ்யம்? உங்களுக்கு இல்ல சாம், உங்களுக்கு இல்ல சாம், எனக்கு இருந்துச்சு. இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாஸ்க் எல்லாம் சொதப்புறாங்க, டாஸ்க் இது பண்றாங்க, அவங்க ஒரு சமையலே சொதப்பி இருக்காங்களே ஒரு வாரமா. ஒரு நாள் மார்னிங் அது பழைய சாதத்துல தண்ணி உப்பு போட்டது உங்களுக்கு ஃபுல் வீக் சமையல சொதப்பினாங்க, அப்படிதானே சாம்? இந்த வீக் கூட அவங்க குக்கிங் டீம்ல சாம், இந்த வீக் கூட அவங்க குக்கிங் டீம்ல இல்ல, ஆனா ஃபுல் டே அவங்க நின்று அந்த பொண்ணு வியனாக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க.
போன வீக் அவங்க குக்கிங் டீம்ல கிடையாது, அப்பயும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அங்க அவங்களுக்கு எத்தனை சரிங்க, அதெல்லாம் டம்ளர் அரிசி ஓகேங்க. வைக்கணும் இல்ல சாம், ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன்னா அப்புறம் நீங்க நீங்க ஒரு பேசுங்க. கேள்வி கேக்குறீங்க, கேட்டுட்டு அதுக்கு பதில் நான் சொல்ல வேணான்றீங்க நீங்க. அதுக்கு சரி இன்னும் நீங்க லைனா முடிங்க, போனா அப்புறம் நீங்க நான் முன்னாடி சொல்றேன். சாம் கேக்குறீங்க நீங்க என்ன முடிங்க, பண்றது? நான் சொல்றேன். உப்பு போட்டது தப்பு தாங்க அந்த இடத்துல. அவங்க ஏதோ ஒரு இதுல அதுக்குமே கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்டாச்சு, ஓகேவா? விஜேஸே கேட்டாரு, அந்த இடத்துல தப்பு. அப்போ ஒரு தப்பு செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்ற? இப்ப நான் பதில் சொல்லட்டுமா? அதை அவங்க செஞ்சுமே அவங்களுக்கு செஞ்சுமே அதை நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்து அவங்கள கேப்டன் வரைக்கும் வந்திருக்காங்க. சரி, கேப்டன் அவங்க வின் பண்ணி தான் ஜெயிச்சாங்க, ஓகே, அது நம்ம ஒத்துக்கலாம். சாம் So, டாஸ்க்ல வந்து டாஸ்க் வழியா சொன்னா கூட கெம்மி சூப்பரா விளையாடினாங்க. முதல் தடவை வெல்டு பண்ணாலும் அவங்க நல்லா விளையாடினாங்க. இன்னும் நிறைய பேர் விளையாடினாங்களே அந்த மாதிரி. நம்ம யாரு அவர் பேரு விக்கல்ஸ், இந்த டிஃபென்ஸ் கேம்லாம் நல்லா விளையாடினாங்களே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஆமா, ஏன் சபரி கூட லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்தார்ல. சபரியுமே அப்ப அந்த ஆமா, டாஸ்க் பேஸ் பண்ணா அவருமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமே. அந்த அவரு அதெல்லாம் என்ன பெஸ்ட் பார்த்துலாம் கொடுக்கறது பெர்ஃபார்மர்ல தானே இல்லைங்க. வந்தாரு சார், அவருக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க. ஓ, ஓகே. ஓ, இவரு கமருதீன் வின் பண்ணி வந்தாரு டைரக்டா. கமருதீன் வின் பண்ண வந்தாங்க, இவங்க 2 பேரும் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்தாங்க. ஆமா, அதுல வந்து இவங்களுக்கு ரம்யாவுக்கும் ஓட்டு வந்துச்சு, பட் கம்மியா இருந்தது. ஓகே. நான் சொல்லுங்க நான் ஒண்ணு ராஜராஜன். கேட்கலாமா? ஒரு நிமிஷம் அரஃபா, அது ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரோம். இல்ல ப்ரோ, அந்த விவேக் ப்ரோ தான் வந்து ஒரு ரிப்பேர்லாம் இருந்தா அவர் போயிட்டாரு, கீழே போயிட்டாரு. இல்ல ராஜு அவர் வந்து ராஜு எதுவுமே ஹரிஷ் பண்ணாம வியன். ராஜு ஹரிஷ் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. அவர் பேசினோடனே நான் விவேக் போயிட்டாரு, ஹலோ. ஓகே அவர் தான் பேசிக்கலாம். ஓகே அக்கா, ஓகே அக்கா, ஓகே அக்கா, ஓகே அக்கா. ஹாய் ப்ரோ. இல்ல, கலையரசன் வந்து பார்வதியை தான் சொல்லுவாரு இந்த மாதிரி செருப்புல தொட்டு அடிக்கணும்ட்டு, வேற யாரையும் சொல்லல ப்ரோ. நீங்க ரொம்ப நேரம் அதை ஓகே, யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, பார்வதியை தான் சொல்லுவான் அது. ஏன்னா அந்த லிவிங் ஏரியா இந்த அந்த ஒரு சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சண்டை வரும், அதை வச்சு கிச்சனுக்கு போகும்போது ஏதோ கலை நீ இப்படியா அப்படியா இந்த பாம்பு எப்படின்னு தெரியும் போது அப்ப சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. அது ரொம்ப ஓகே. தப்பு அவங்க இல்லைங்களாங்க? ஜெயிலுக்கு போனது. அது ஜெயிலுக்கு ரொம்ப போகணும். தப்பு. ஓகே. அது யாரா இருக்கட்டும், பார்வதி ஆகட்டும், யாரா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆனா இந்த கேள்வி போன வாரமே கேட்டிருக்கணும் அவர் கலையரசன் கிட்ட. ஒரு தராதரம் இல்ல, செருப்பை இவ்வளவு இலக்கரப்படுத்துறாரு. லாஸ்ட் ஒரு டைம் வந்து சொல்லியிருப்பாரு, அப்போ வார்த்தை விடாதுன்னு சொல்லி எல்லாரும் கவுன்சிலர் சொல்லியிருப்பாங்க. அது என்ன வார்த்தைன்றது தெரியல, பட் நான் அது கிளிப்பிங் பார்த்தேன், பட் யாரு சரியா எடுக்க முடியல. அது ஒரு கிளிப்பிங் இருக்குதான். அது யார சொன்னாலும் தப்புங்க அந்த வீட்டுல. சொல்லுங்க ராஜு. ப்ரோ இல்ல, அப்படியே ஒருத்தர் வந்து ஒன்னு பேசி போனார்ல, வியானா வந்து சும்மா இருந்துட்டு பாஸ் வாங்கிட்டாங்கன்னு. ஆனா அந்த டாஸ்க்ல அந்த சுபிக்ஸாக்கு வந்து பிக்கல்ஸும் சரி வியானும் சரி ரொம்ப அளவு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து என்னன்னா அந்த அப்ரேஷனல் மாதிரி அவங்க வந்து இவருக்கு பிக்கல்ஸுக்கு வந்து அந்த காயின்ஸ் கொடுத்துட்டாரு. அப்ப வந்து வியானாக்கு வந்து எதுவுமே குடிக்கும்போது அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கியூசியா லேபரா பார்க்கும்போது எனக்காக வந்து உழைச்ச லேபருக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி லேபருக்கு தான் வந்து அந்த பாஸ் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து சும்மா இருந்துட்டு வாங்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த டாஸ்க்ல ஷி பெர்ஃபார்ம்டு வெல் ஐ திங்க். ஏன்னா அவர்ல அந்த பொண்ணால முடிஞ்ச, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்கேர்ட் போட்டிருந்தாங்க, ஸ்கேர்ட்ல வந்து அவ்வளவு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஸ்விம் பண்ணாங்க. அதுவே ஒரு டாஸ்க் அவங்க பெர்ஃபார்ம்டு தான், சும்மாலாம் உட்காரல. நான் அந்த ப்ரோக்கு இதை நான் வந்து கன்வே பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் கேட்டுறேன். இப்போ கனி 5 வாரம் அந்த 5 வாரம் வந்து நாமினேட் ஆகாம இருக்கிறது கனியோட ஸ்மார்ட்னஸ் நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அவங்க தப்புன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா இதை நம்ம கனியை அடிக்கிறத விட மத்த இருக்கவங்கள தானே அடிச்சாகணும். ஏன்னா கனி 2 வாரம் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. பார்வதி திவாகர் வச்சிருந்தா அப்போ கூட இவங்க கொண்டு வந்திருக்கலாமே. இவங்க தானே குரூப்ன்றது என்னது 3-4 பேர் தானே நீங்க சொல்றீங்க. மத்தவங்களும் வீட்டுல இருக்க தானே செய்றாங்க. அவங்க நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாமே.
நீங்க குரூப்னு மென்ஷன் பண்றது ஏங்க நீங்க ஒரு 4 அதான் பேரை. அராஃபா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க இல்ல அராஃபா நீங்க வந்து புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா தெரியல. நேத்துல இருந்து நீங்க இதே பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா அங்க மொத்தமே நிறைய பேர் குரூப்பா இருக்காங்கன்றதுதான் இங்க பிரச்சனை. இங்க 2 குரூப் 3 குரூப்பா இருந்தாலும் அந்த அந்த மீதி மைனர் குரூப்ஸா இருக்கவங்க எல்லாருமே இன்டைரக்டா கனி குரூப்புக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள சேவ் பண்ணிக்கணும், இல்ல வந்து நாளைக்கு அவங்க ஒரு கேப்டன்சிக்கு வரும்போது சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி பல சரி, விஷயத்தினால அவங்க இருக்காங்க. நீங்க இது இது உங்களுக்கு புரியுதா அப்படி இல்லையான்னு தெரியல. அப்படியே நீங்க நீங்க வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல நான் இல்ல என்ன இல்ல கேக்குறேன், அரஃபா நீங்க 2 வந்து ஓட்டு இல்ல போதும்லாங்க நீங்க வந்து ஒருத்தங்களா? கண்மூடித்தனமா இருங்க நான் ஒரு விஷயம் இருங்க. நீங்க கண்மூடித்தனமா அவங்க வந்து தப்பே இல்ல கரெக்ட் அப்படின்னு நீங்க சப்போர்ட் பண்ண முடிவு எடுத்துட்டீங்கன்னா எத்தனை தடவை நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாலும் எத்தனை பாயிண்ட் எடுத்து நான் வச்சாலும் நீங்க சத்தியமா இப்படி பண்ணிருக்கலாமே சொல்றேன், அப்படி பண்ணிருக்கலாமே நான் நீங்க சொல்லலாம். கனிக்கு சப்போர்ட் பண்ணல. இல்ல இல்ல நீங்க எல்லாரும் நான் இன்னும் பேசி அடிக்கிறதுனால நான் முடிக்கல. டிஃபெண்ட் பண்ணி கேக்குறேன். இருங்கங்க நான் இன்னும் பேசி முடிக்கல. அதனால வந்து இந்த பாயிண்ட் நேத்துல இருந்து நானும் பாக்குறேன். இந்த பாயிண்ட் எடுத்தாவே நீங்க வந்து இவங்க இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ண நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்களும் அதுக்கு டிஃபெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது எப்படி ஆகுதுன்னா நாங்கெல்லாம் வந்து பயங்கர ஹேட்டர்ஸ் மாதிரி, நீங்களாம் பயங்கர இது பண்ற மாதிரி, இல்ல ஒன் சைடா போற மாதிரி இருக்கு. அப்படி வேண்டாம். நாங்க எல்லா சைடு பாயிண்ட்டும் தான் நாங்க இங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒன் சைடா கனியை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்தனாலதான் நான் டிஃபெண்ட் பண்றேன். ஏன்னா கனிக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த சீசன்